ஒரு அமைதியான காட்டின் நடுவில் உயரமான மரங்களும் மெதுவான காற்றும் சூழ்ந்த சூழலில் ஒரு இளம் பயணி தனது வாழ்க்கையின் புதிய பயணத்தை தொடங்கினான். தூரத்திலுள்ள ஒரு நல்ல நாட்டை அடைந்து வெற்றி பெற வேண்டும் என்ற பெரிய கனவு அவன் மனதில் இருந்தது. வெயிலின் கீழ் நீண்ட நேரம் நடந்து கொண்டே இருந்தான். அவன் கையில் சிறிய பை மட்டுமே இருந்தாலும் மனதிலிருந்த நம்பிக்கை மிக பெரியது. எந்த சிரமமும் வந்தாலும் அதை சமாளித்து முன்னேறுவேன் என்ற உறுதியுடன் அவன் பயணம் தொடர்ந்தது. சில நேரம் கழித்து வெயில் அதிகமாகி அவன் தொண்டை உலர ஆரம்பித்தது. அவன் உடல் பலம் குறைந்து வருவதை உணர்ந்தான். உடனே தண்ணீர் தேட வேண்டும் என்ற அவசர உணர்வு அவனை விரைவாக சுற்றி பார்க்கச் செய்தது. சற்று தூரத்தில் ஓடும் ஒரு ஆற்றை அவன் கண்டான். சூரிய ஒளியில் அந்த நீர் மினுமினுக்க அது மிகவும் குளிர்ச்சியாகவும் சுத்தமாகவும் தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அவன் மனதில் ஒரு நிம்மதி உருவானது. அவன் விரைவாக ஆற்றங்கரைக்குச் சென்று மண்டியிட்டு தண்ணீர் குடிக்க தயாரானான். அந்த குளிர்ந்த நீர் அவனுக்கு புத்துணர்ச்சி தரும் என்று அவன் நம்பினான். அவன் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு தோன்றியது. அந்த நேரத்தில் தண்ணீரின் அடியிலிருந்து மெதுவாக 2 கூர்மையான கண்கள் மேலே வந்ததை அவன் கவனித்தான். உடனே அவன் தன் செயலை நிறுத்தி எச்சரிக்கையுடன் இருந்தான். ஒரு முதலை மெதுவாக அவன் அருகே வந்தது. அதன் அசைவுகள் அமைதியாக இருந்தாலும் அதன் கண்களில் ஒரு கூர்மையான நோக்கம் தெரிந்தது. அது அவனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தது. பயணியின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் தன்னை அமைதியாக வைத்துக் கொண்டான். பயம் காட்டினால் அது ஆபத்தை அதிகப்படுத்தும் என்று அவன் புரிந்து கொண்டான். முதலை இனிமையான குரலில் பேச ஆரம்பித்தது. அது தன்னை நண்பனாக காட்டிக்கொண்டு ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்டது. அதன் வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் அதன் நோக்கம் வேறுபட்டது. பயணி எச்சரிக்கையுடன் இருந்தாலும் உண்மையைச் சொன்னான். தண்ணீர் குடிக்க வந்தேன் என்றான். உண்மையாக பேசுவதுதான் அவனை பாதுகாக்கும் என்று அவன் நம்பினான். முதலை சிரித்தபடி இந்த ஆற்றின் நீர் நல்லதல்ல என்று சொன்னது. வேறு ஒரு நல்ல தண்ணீர் இடத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று அது கூறியது. அந்த வார்த்தைகள் நல்லதாக இருந்தாலும் பயணிக்கு சந்தேகம் தோன்றியது. எல்லோரும் நல்லவர்களாக தோன்றினாலும் உள்ளத்தில் ஆபத்து இருக்காது என்பதை அவன் உணர்ந்தான். வாழ்க்கையில் கற்ற பாடங்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தெரியாதவர்களை நம்பும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அவன் மனதில் உறுதியான எண்ணம் உருவானது. அவன் முதலைக்கு ஒரு கேள்வி கேட்டான். என்னை ஏன் உதவ விரும்புகிறாய் என்று கேட்டான். அதன் உண்மையான நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அவன் முயன்றான். அந்த கேள்வியை கேட்டவுடன் முதலை ஒரு நிமிடம் தயங்கியது. அது எதிர்பார்க்காத பதில் இது. பயணி இவ்வளவு சிந்தித்து பேசுவான் என்று அது நினைக்கவில்லை. அந்த தயக்கம் பயணிக்கு மேலும் சந்தேகம் கொடுத்தது. அவன் மிகவும் கவனமாக மாறினான். இப்போது அவன் எந்த தவறும் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தான். முதலை இன்னொரு யுக்தி பயன்படுத்தியது. அது தன்னை பலவீனமாகவும் உதவி தேவைப்படுபவனாகவும் காட்டிக்கொண்டு பயணியின் இரக்கத்தை பெற முயன்றது. ஆனால் பயணி தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினான். உணர்ச்சியில் முடிவெடுத்தால் அது ஆபத்தாக மாறும் என்று அவன் புரிந்து கொண்டான். அவன் மெதுவாக பின்வாங்க ஆரம்பித்தான். முதலை மீது கவனம் வைத்தபடி தன்னம்பிக்கையுடன் நடந்து கொண்டான். இது முதலைக்கு பயம் ஏற்படுத்தியது. முதலை கோபமடைந்து தனது உண்மையான முகத்தை காட்டியது. அதன் குரல் மாறி அது அவனை தாக்க நினைத்தது தெளிவாக தெரிந்தது. பயணி உடனே அங்கிருந்து விலகி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அவன் பாதுகாப்பாக தூரம் சென்றுவிட்டான். அவன் தனது புத்திசாலித்தனத்திற்கு நன்றி கூறினான். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்ததால்தான் அவன் உயிர் தப்பியது. அவன் பயணம் தொடர்ந்தது. இனி அவன் மேலும் கவனமாக இருப்பேன் என்று முடிவு செய்தான். இந்த அனுபவம் அவனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. வெளியில் நல்லவர்களாக தோன்றினாலும் உள்ளத்தில் ஆபத்து இருக்கலாம் என்று அவன் உணர்ந்தான். அவன் தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தான். இனி எப்போதும் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை கவனமாக தேர்வு செய்வேன் என்று அவன் உறுதி செய்தான்.